Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. அதாவது பிடியும் அது கூடவே சிக்கன் கறி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த பிடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் வந்து இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க. கரெக்டாக நான் ஹாஃப் கப்பில் எடுத்ததுனால நான் 2 தடவை போட்டிருக்கேன். ஒரு கப் வந்துட்டு இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க. அது கூட அரை கப் வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் சதைச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இந்த மூணையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்படி கொதி வரணும். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணினால ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நல்லா குட்டி குட்டி பால்ஸாக அதிலேருந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஒரே சைஸில் குட்டி குட்டி பால்ஸ் வந்துட்டு இப்போது அகெயின் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த தண்ணி மீதி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. டோட்டலாக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கப் வந்து நல்ல திக்கான தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவு, தேங்காய் பால் அந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ண விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பிடி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு வந்து சிக்கன் கறி ரெடி பண்ணோம். சிக்கன் கறி கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சிக்கன் கறி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அரை கப் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காவை அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கணும் தேங்காவை. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. எட்டுலேருந்து 10 முழு மிளகாய் இது கூட சேர்த்துக்கோங்க.
சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்டி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 தக்காளி வந்துட்டு கட் பண்ணி அதையும் வந்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதோ அதில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுங்கள். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பொடிசா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருங்க. சூப்பரான சிக்கன் கறியும் நமக்கு ரெடி ஆயிரும். உப்பு சேர்த்து மூடி ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான பிடி அப்புறமா சிக்கன் கறி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே நல்ல காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் இருக்குது, ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ், ஸோ மெனி ரெசிபீஸ் இருக்குது. அதையெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.